வேற சொல்லி போட்டு ஓகே. எல்லாரை பற்றி பெருமையாக சொல்லணும்ல. ஓகே. சொல்லுங்கள் சந்திர, ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? ஃப்ளோவில் பேசலாம். ஓகே, நீங்கள் யாராவது ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? இல்லையா, அதுதான் பேச தெரியலன்னு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வேறு ஸ்டைல். ஓகே. ஆக்சுவலாக 3.33 ஃபஸ்ட்டு மூவி இது. ஆக்சுவலாக நிறைய நான் பிக் பாஸ் வெளியே இருந்ததுக்கப்புறம், வீட்டிலேருந்து வெளியே இருந்ததுக்கப்புறம் நிறைய கதையெல்லாம் கேட்டோம். அது நிறைய கமர்ஷியல்லாம் நிறைய வந்தது, கமர்ஷியலாக பண்ணணுன்ட்டு அந்த மாதிரி. நான் என்ன யோசிச்சுன்னா வந்துட்டு, சரி ஒரு சீரியஸாக ஏதாவது பண்ணோமே. நிறைய காமெடி எல்லாருமே பார்த்துட்டாங்க, எல்லாருமே நிறைய ரியாலிட்டிலையும் சரி நிறைய பார்த்துட்டாங்க. சரி ஏதாவது புதுசாக பண்ணணுமென்ட்டு யோசிச்சிருந்தது. அப்போ வந்து சந்துரு வந்துட்டு என்கிட்ட ஒரு கதை இருக்குண்ணா, கேட்குறீங்களா கேட்டேன்னா, ஓகேடா சந்துரு கேட்கலான்னேன். அப்போ வந்துட்டு சொன்னார். அவர் சொன்னவொடனே ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வரப்போ வந்துட்டு கதை ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணே. ஓகேடா ஸ்டார்ட் பண்ணலான்னு டப்புன்னு ஏஞ்சான், வாட்சை கட்டினான், பர்ஸெல்லாம் எடுத்து வச்சான். நினச்சேன் என்னடா கதை சொல்ல போகிறேன் இல்லை அடிக்கடிக்க போகிறேடான்னு. இல்லை பாருங்கன்ட்டு ஆரம்பித்தான். அவ்வளோதான், அந்த இடமே வந்துட்டு பயங்கரமாக வச்சு சேரில் அடியில் போடுறான், திடீர்னு ஓடுறான், வெளியில் கதவை திறந்து ஓடியாரான். அவன் அப்படியே வந்து ஒரு படத்தை முழு படத்தை அப்படி நடித்தே காட்டான் அவன். அப்போ நான் சொன்ன ஒரே விஷயம், இந்த படம் நான் நடித்தா தாங்குமா? ஏன்னா அது ஃபுல்லாக ஆக்டிங்கு, அந்த பயம் எல்லாம், அதை நவரசத்தையும் அதில் காட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இது தாங்குமாடா, எனக்கு டவுட்டாக இருக்குடா, இவ்வளோ ஹெவியாக இருக்குது. வேறு ஏதாவது ஆர்டிஸ்ட் நான் சஜஷன்லாம் பண்ணேன், வேறு ஆர்டிஸ்ட்லாம் இவங்களாம் வச்சு போனால் செம்மையாக இருக்கும், நான் வேணால் படத்தில் கோரியோகிராஃப் பண்ணித்தரேன் அப்படிலாம் சொன்னான். பட் ஆனால் வந்துட்டு இல்லை நீங்கள் தான் பண்ணுன்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். சரி ஓகே, நம்பிக்கை சந்திருக்கு வந்து நம்பிக்கையாக பண்ணி கொடுங்கன்ட்டு பண்ணது தான். அதில் நான் வந்துட்டு சொன்னது என்னென்னா வந்துட்டு, சந்துரு நீ என்ன எவ்வளோ வேணால் என்ன வேலை வாங்கிக்கணும், எத்தனை ஷார்ட்டு எத்தனை டேக் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் நீ ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் வேலை வாங்கினே தான், டேக் எடுத்துனே தான் இருந்தேன். அதே மாதிரி அவர் கரெக்டாக மோல்டு பண்ணார். சந்துரு தான் வந்து இந்த கதையோட வந்து உண்மையான ஹீரோ. கதைப்படி பார்த்தாலே உண்மையான ஹீரோ, ஏன்னா அவர் தான் எல்லாமே இதில் பண்ணது. தேங்க்யூ நம்பிக்கை சந்திர அவர்களே. நான் சூப்பராக வேலை வாங்கியிருப்பார் என்ன. அதான் நான் ரொம்ப எப்படின்னா, விவேக் சார் வந்து சொல்லுவார்ல, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன், இல்லை அவ்வளோ இல்லை கம்மி, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன், எப்படி இருந்தேன்னா லைட்டாக அந்த மாடுலேஷன் இறங்கி. அதே மாதிரி வந்து சந்துரு அடி விடணுமா, ஐயோ பயப்பட்டுமா, அந்த மாதிரி ஆக்கலாம் இல்லை, வந்து எட்டி பயமாக அப்படி எட்டி பாருனா பயந்து பேய் இல்லை, பயங்கரம் ஓவராக நடிக்கணுன்ட்டு அப்படியே எட்டி பார்த்தோன்னா இல்லை அவ்வளோதான் இல்லை கொஞ்சம் கம்மிண்ணா. திருப்பியும் என்ன இல்லை இன்னும் கொஞ்சம் இது ஓகே விடண்ணா, இதுதான் ஓகே. ஃப்ளாட்டாக இருங்க, ரொம்ப ஓவர் ஆக்டிவ்னா கண்ணை பிரிக்காதீங்க, அப்படி நார்மலாக பாருங்கள். நீங்கள் நார்மலாக பார்த்தாலே பயங்கரமாக இருக்குதுண்ணா, நார்மலாக பார்த்தாலே பயமாக தான் இருக்குது அப்படின்ட்டான். சரி ஓகேடா, அப்போ அந்த மூஞ்சியை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் படமே வந்துட்டு சந்துரோட நம்பி தான் நான் உள்ளே வந்தேன். பட் ஆனால் சூப்பராக என்னை வேலை வாங்கி செம்மையாக பண்ணிட்டேன் சந்துரு. தேங்க்யூ ஸோ மச். இது ஃபுல் கிரெடிட் வந்து சந்துரு தான். ஏன்னா அவன் நடித்து காட்டப்போல, அவன் நடித்து காட்டி நம்மளால் அந்த அளவுக்கு பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% பண்ணியிருப்பேன். சந்துரு நடித்ததில் 50% நான் பண்ணியிருப்பேன். அவருக்குள்ளே வந்து டைரக்டர் இருக்கார், நல்ல ஒரு ஆக்டர் வேறு அவர், நிறைய ஒரு மியூசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவர் வாசிப்பார் வாயிலேயே. அந்த கதையை சொல்லிட்டு அவரே கதவு சவுண்ட்லாம் குத்துப்பார், டம்மு டம்னு ஒரே இது டக்கரான மோட்டர் சவுண்ட்லாம் அவரே கொடுப்பார். அந்த மாதிரி ஆளினால் கலைஞர். அதுக்கப்புறம் நான் படம் நடிக்கிறேன்னு சொல்கிறப்போ நிறைய பேர் வேண்டான்னா வந்துட்டு, இல்லை மாஸ்டர் நீங்கள் பிஸியாக கொரியோகிராஃபி நிறைய படம் பண்ணுறீங்க, ஆல்பம் பண்ணுறீங்க, நிறைய இருக்குது, இந்த கேப்பில் எப்படி நீங்கள் படம் பண்ணீங்க, அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு லைன் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சார் நான் அந்த லைனில் நான் போகல. என்னோடய லைன் என்ன வந்து பிரபு மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர் அந்த லைனப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் யாருமே இல்லை. அதனால் அந்த இடத்துல வந்து நான் வரணும், அந்த லைனப்பில் நான் வரணும்னு தான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அது நடக்கும் நான் நம்புகிறேன், உங்கள் ஆதரவோடு. அதுக்கப்புறம் ஆக்டிங்கு அது முக்கியமாக ப்ரொடியூசரை சொல்லி ஆகணும்பா.
ப்ரொடியூசர் தான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங் வந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா 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 கேட்டேன். நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் பட் அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கினாங்க ஃபுல்லாகவே. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நிறைய லாஸ் ஆனாங்க. பட் அதெல்லாம் வந்து இந்த படம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சரி கட்டும் நம்புகிறேன். ஜீவிதா அவர்களே மூஞ்ச சீரியஸாக சிரித்த மாதிரி வைங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் சுத்தி செல்வம் அவங்க வந்துட்டு காம்பினேஷன் வந்துட்டு கொஞ்ச நாள் தான் இருந்தது. பட் சூப்பராக பண்ணிட்டாங்க அவங்க. இந்த காம்பினேஷன்லாம் சின்ன சின்ன காம்பினேஷன் தான். இந்த ரொமான்ஸ் சீன்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. ரொமான்ஸ் சீன்லாம் இருக்குல்ல லைட்டாக. ஆமாம், ஒன்றே ஒன்று வச்சுருக்கா போல நம்பிக்கை சந்திர. அதுவும் ஏதோ ஹீரோயின் ஏதோ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி தானே? அப்படி இல்லையா, அவர் ஒரே ஷாட் மட்டும் வச்சுருக்காரு ஃபீல் பண்ணுறதுக்காக. அவர் ஃபீல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு அந்த ஷாட்டும். கரெக்டா? சந்து அது ரொம்ப அப்படி பயங்கரமான அந்தளவுக்கு ரொமான்ஸ்லாம் நினச்சி வந்துடாதீங்க. நல்லாயிருக்கும் அந்த ரொமான்ஸ், க்யூட்டாக இருக்கும். ஆனால் க்யூட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சதீஷ் ப்ரோ டிஓபி சூப்பராக பண்ணிட்டாரு. ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் அந்த லைட்டிங் முதல்ல கொண்டு ரெட்டிஷாக சின்ன சின்ன யூனிக்கான விஷயம்லாம் சூப்பராக பண்ணிட்டார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மேக்கிங் பண்ணுறப்ப இந்த வீட்டில் என்னப்பா எப்படிப்பா ஷூட் பண்ணீங்க, சின்ன இடமா இருக்க, இதில் என்ன பண்ண முடியும் அப்படி கேட்டோன்னே அவர் இல்லை ப்ரோ பண்ணிடலான்ட்டு சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டார். நிறைய ஷாட்டில் வந்து ஹேண்டிலே தான் ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஃபுல்லாகவே லைவாகவே போகலாம். படமே வந்து ஃபுல்லாக லைவாகவே இருக்கும். ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்காது. இதில் ஃபுல்லாகவே கொஞ்சம் லைவ் நிறைய இருக்கும் இதில் படத்தில். அது வந்து டிஓபி வந்து கலக்கிட்டார். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா வந்து ஹர்ஷவர்தன் அவரே பயங்கரமான ஒரு மியூசிஷியன். அவரே சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையே இல்லை. செம்மையாக கலையிருக்கார் ஆர்ஆரில். நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் சீக்கிரத்தில் பார்ப்பேன். ஏன்னா வந்து நான் என்ன யோசிச்சுன்னா வந்துட்டு எல்லோரும் கும்பலில் ஒருத்தராக நம்மளை எட்டி பார்க்கணும் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் சீக்கிரத்தில் வந்துட்டு அதை பார்த்துடணும். ஆனால் அது ட்ரைலர் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவல். அதுக்கப்புறம் 3 அந்த சாங்ஸ் வந்து கலக்கியிருக்காரு. என்னென்னா வந்துட்டு அது சாங்கு பண்ண முடியல கொரியோகிராஃபி. முக்கியமான காரணம் ஏன் பண்ண முடியல என்னால் தான். பட் ஏன்னா டைம் இல்லை, ஷூட்டு கண்டினியூவாக எனக்கு லைனப்பில் இருந்தனால அது டேட்டு பண்ண முடியனால அது சாங் அப்படி பண்ணவே இல்லை. பட் ப்ரொமோ சாங்காகவே அது ஆயிடுச்சு. பட் தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாலியாக இருக்குது சொன்னவர் வந்துட்டு தர்மா. ஜாலியாக இருப்பார், எப்போவுமே ஜாலியாக, ஷூட்டிங்கில் கூட ஜாலியாக தான் இருப்பார். ஃபுல்லாக ஹீரோயின் காஸ்டியூம் கொடுக்குறதுலேருந்து ஃபுல்லாக அவர் தான். அங்கே போனாலே அந்த ரூம் போனாலே ஜாலியாகிடுவார். ஃபுல் ஜாலி தான் அவர். அதனால் அந்த தான் பார்த்தீங்களே தெரிஞ்சிருக்கும். ஜாலியாக சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வேறு என்னப்பா சொல்லணும், வேறு ஏதாவது? அவ்வளோதான்ல. ஓகே டன். அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற எல்லா டீட்டெயிலும் வந்து டைரக்டர் சொல்லுவார். டைரக்டர் நிறைய பேசுவார், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட்டுக்காக வந்திருக்கீங்க பத்திரிகையாளர், நீங்கள் எல்லாருமே ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். பட் என்னென்னா நீங்கள் தான் ரொம்ப முக்கியம் ஒரு படத்தை வந்துட்டு கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறதுக்கு. கண்டிப்பாக வந்துட்டு உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டேன். நல்லபடியாக போய் சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. வாங்க நீங்கள் உட்காரலாம். நீங்கள் உட்காரலாம். அடுத்து கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, அப்போ பேசலாம். ஆமாம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் உதவி இயக்குனர், இணை இயக்குனர், நடன இயக்குனர் என்ற அனுபவத்தோடு களம் இறங்கும் அறிமுக இயக்குனர். உழைப்பும் விடாமுயற்சியும் நேர்கொண்ட பார்வை இருந்தால் போதும் இந்த உலகை வெல்லலாம் என்ற நம்பிக்கையை தன் பெயருக்கு முன்னால் பதித்து சொன்ன 3:33 படத்தின் இயக்குனர் நம்பிக்கை சந்துரு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அந்த டைரக்டர் கௌதம் மேனன் சார் எதுக்கு அந்த வார்த்தை சொன்னார் அதையும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிடுங்க இப்போ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா டீம் அண்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ என்னோடய ஆக்டிங் கரியர் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் ஆல்பம் சாங்ஸில் ஆரம்பித்தது. அப்போது நிறைய பேர் பண்ணுற கமெண்ட்ஸ் ஓகே நல்லா தான் பண்ணுற, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், நீ எல்லாம் எதுக்கு நடிக்க வர, யூஸ்வலான கமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அன்றைக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு ஃபீட்பேக்காக எடுத்து என்னை டெவலப் பண்ணிக்க பார்த்தேன். ஸோ அந்த டெவலப் பண்ணிக்கனால தான் அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் கரேஜ்னால தான் இவ்வளோ தூரம் நான் நிற்கிறேன். அண்ட் டீம் பற்றி சொல்லணுன்னா சாண்டி மாஸ்டர் எல்லாருமே அவரோட டான்ஸ் நம்ம பார்த்துருப்போம். டான்ஸில் எந்தளவுக்கு எனர்ஜி இருக்கோ
அதே எனர்ஜி வந்து ஆக்டிங்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு அவர். எனக்கு செட்டில் நல்லாவே ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக நான் ஆக்ட் பண்ணேன். ஸோ ரொம்பவே தேங்க்யூ சாண்டி மாஸ்டர். நம்பிக்கை சந்துரு பற்றி சொல்லணுன்னா இப்போ வந்து ஒரு அவர் ஹர்ஷ்வர்தன் சார் சொன்ன மாதிரி தான், நேரில் வந்து படம் சொல்லும் போதே வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக சொன்னார். நம்மளே படம் பார்த்த மாதிரி இருந்தது. அது வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. உலகத்துலேயே நான் பெரிய வார்த்தையாக பார்க்குறது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வந்து இந்த படம் மூலயமா நம்பிக்கை சந்துரு சார் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் உங்கள் ஒர்க் வந்து ரொம்பவே க்ரியேட்டிவாக இருந்தது. ஒரு டெபியூ மூவியாக இல்லை, ரொம்பவே உங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்கன்னு எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்ப்போம். தேட்டருக்கு போய் பார்க்குறப்போ எல்லாருக்குமே அந்த ஃபீல் வரும்னு நான் நம்புகிறேன். கங்க்ராட் சார் உங்கள் டெபியூ மூவிக்கு, ஃபார் மீ ஆல்சோ. தேங்க்யூ சார். ஜீவிதா மேம் பற்றி சொல்லணுன்னா, பேம்பு ட்ரீ ப்ரொடக்ஷனோட பில்லர் வந்து நம்ம ஜீவிதா மேம். யூஸ்வலாகவே வந்து ஒரு உமனாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து ஒரு புது ப்ரொடக்ஷன் க்ரியேட் பண்ணி ஒரு புது மூவி க்ரியேட் பண்ணி இந்த டீம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒரு ரிலீஸிங் ஸ்டேஜ் அளவுக்கு நிற்கிதுன்னா அது ஜீவிதா மேம்னால தான். அதுவே நான் வந்து அவங்களோட பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன். கங்க்ராட்ஸ் மேம். மியூசிக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹர்ஷ்வர்தன் சார் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்ல எஃபெக்ட் கொடுத்துருக்காரு. சாங்லேயும் சரி, அந்த சாங் கேட்டாலே வந்து டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சு, அந்த மாதிரி ஒரு மியூசிக். கேமராமேன் சார் வந்து ஆக்சுவலி இப்போ சொன்னார் அவரோட இது டெபியூ மூவின்னு. பட் ஐ தாட் அவர் வந்து ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. பிகாஸ் அவரோட ஒர்க் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்தது. சதீஷ் மரன் சார், உங்கள் ஒர்க் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த டீமில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்டு இந்த டீமோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஓவராலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே தேட்டரில் போய் படம் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கணும். 21st அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து ஃபுல் ஹாரராக தான் இருக்கும். சாண்டி அண்ணாக்கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியாது. இங்கே ஒரு இடத்துல கூட சிரிச்சிருக்க மாட்டார். அவர் பயங்கர உம்முன்னு தான் இருப்பார் எல்லாத்துலேயும். என்னையும் அப்படி தான் அடிக்கடியும் உரைப்பார். இப்போ இன்டர்வியூ கொடுக்கும்போது அப்படி தான் மறைச்சிட்டு போனார். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுள். வேறு என்ன சொல்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 333 டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல ஸ்கிரிப்டும் ப்ரொடியூசர் மட்டும் கிடைச்சா படம் எப்படி வரும்னு தெரியாது. டீம் செட் ஆனால் மட்டும்தான் அந்த படம் கரெக்டாக வரும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுள். ரொம்ப எல்லா சைடும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு ஜிவிஎம் சார். அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய ரசிச்சிருக்கோம். வேறு மாதிரிலாம் நினச்சிருக்கோம். டேரெக்டாக பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸ். இங்கே எப்படி நீ எனக்கு கை கால்லாம் நடுங்குதோ அதே மாதிரி தான் அவரை பார்க்கும்போது இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். ஒரு புது டீமு, புது டைரக்டர், புது ப்ரொடியூசர், அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது. அதையும் தாண்டி நாங்கள் எல்லோரும் ஓரமாக நின்று அவரை ரசிச்சுட்டு இருந்தது தான் ஜாஸ்தி. மூவி வந்து October 21 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு என்னோட முதல் படம். இதுக்கு முன்னாடி நானும் பின்னாடி இருந்தேன். இது CNBC ஒரு சேனலில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன் கேமராமேனாக. ஸோ லாஸ்ட் 7-8 இயர்ஸாக நான் அட்வர்டைஸிங்கில் இருக்கேன். ஸோ இந்த படம் ஒரு முழுக்க ஹாரர் மூவி. இல்லை சாண்டி மாஸ்டர் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இதில் ஒரு காமெடிலாம் கிடையாது, இப்போ சீரியஸ் கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்பிக்கை சந்துரு, அவர் படம் கதை சொல்கிறப்பவே எனக்கு ஆக்ட் பண்ணி தான் காமிச்சார். ஈவன் இந்த சவுண்ட்லாம் அவரே கொடுத்தாராங்க நடிக்கிற கதை சொல்கிறப்பவே. ஸோ அது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஹர்ஷவர்தன். ஆக்சுவலி இந்த படத்தை நான் பண்ணதுக்கு சாண்டி சந்துருக்கு ரெக்கமெண்ட் பண்ணது ஹர்ஷவர்தன் தான். ஸோ இஸ் மை பிரதர், ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. 3:33 படம் வந்து எனக்கு கண்ணும் கொள்ளையெடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஃபிலிம். எனக்கு சந்துருவோட எப்படி ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அவர் என்னோடய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் பார்த்து என் ஸ்டுடியோக்கு வந்தார் படம் இது நரேட் பண்ணுறதுக்கு ஸ்டோரி. இப்போ அவர் மீட்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கதை சொல்லும்போது எல்லோரும் உட்காந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நின்றுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து வித்தியாசமாக
ஆக்ட் பண்ணி விழுந்து புரண்டு குதிச்சு அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் அதோட மெயினாக வந்து அவர் படம் பார்க்குற ஒரு ஃபீல் கொடுப்பாரு. ஸோ அது பார்த்து எனக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது இந்த ஜர்னி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 months காணாம போயிட்டார் அவர். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து சொன்னார், இது இந்த படம் திருப்பி பண்ணுறோம் ப்ரோ நான், பட் ப்ரொடியூசர் வந்து எங்கள் அக்கா அப்படின்னாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அக்கா வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது பிரதர். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து செம ஸ்கோப் கொடுத்தாங்க எனக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது ஹாரர், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆர்ஆர் தான் படத்தில். சாங்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு போனோம். அதுவும் சதீஷ் ப்ரோ அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் ஆல்ரெடி ஒரு 10 படம் பண்ண மாதிரி பண்ணியிருந்தார் இந்த படத்தில். ஸோ எவ்ரி ஷாட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒர்க் பண்ணவும் என்கரேஜிங்காக இருந்தது. ஸோ எங்கேயுமே போர் அடிக்காமல் செமையாக போச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ சாண்டி மாஸ்டர். ஸோ சாண்டி மாஸ்டர் பார்த்திங்கன்னா எல்லோரும் டான்ஸ் மாஸ்டராக எல்லாருக்கும் தெரியும், சூப்பராக கலக்குவார். பட் இந்த படத்தோடு அவர் வேறு நெக்ஸ்ட் லெவல் போவார் மாஸ்டர். ஸோ சூப்பராக இருந்தது. அப்புறம் ஸ்ருதி செல்வன், கங்க்ராட்ஸ், சூப்பராக பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம லிரிக் ரைட்டர் 3 சாங் எழுதினார் ப்ரோ, செம ப்ரோ. ஸோ அப்புறம் ஜீவிதா மேம், கங்க்ராட்ஸ், சூப்பர். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இந்த பாட்டு நான் மட்டும் எழுதலை, அசல் கோளாறு அவரும் சேர்ந்து எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கும் கிரெடிட், அவர் வரல. அண்ட் நான் இந்த படத்தில் டைரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணேன். ஸோ இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஏடி படத்தில் இருக்க லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிற ஒப்பீனியன் கூட டைரக்டர் லிசன் பண்ணுவார். அது ஒர்த்தாக இருந்தால் சேஞ்சும் பண்ணுவார். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த எண்ணத்துக்கே அவர் பெரிய டைரக்டர் ஆகணும். சரி, ஓகே, தேங்க்யூ. எனக்கு என்ன பேசுன்னு தெரில, தேங்க்ஸ். ஆனால் ஜாலியாக இருக்குது எனக்கு, தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது எனக்கு. இது மாஸ்டர் சொன்ன மாதிரிலாம் ரொம்பலாம் பேச மாட்டேன், நான் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவேன். கொஞ்சம் பேசுகிறதுக்கும் பயம் எனக்கு, அதுவும் மைக்கு முன்னாடி ரொம்ப பயம். இது என்னுடைய முதல் படம். இதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தோம். எல்லோரும் சொல்கிற அதே ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி தான், அதே கஷ்டப்பட்டேன், போராடினேன், ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ட்டு நானும் அதே ட்ராக்கில் தான் நானும் ட்ராவல் பண்ணேன். 3 படங்கள் ட்ராப் ஆச்சு அடுத்தடுத்துன்ட்டு. எதுவுமே நடக்குமா நடக்காதாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது என் வாழ்க்கையில். ஒருவேளை தோற்றுருவோமோ அப்படிங்கிற பயம் உச்சக்கட்டமாக இருந்தது இந்த லாக்டவுனில். என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி எவ்வளோ பார்த்தேன். அதுக்கப்புறமா முக்கியமாக என்னுடைய வீட்டில் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஜீவிதா, அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அக்காங்க, வீட்டில் எல்லாருமே, ஓவரால் ஃபேமிலி எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு பக்கபலமாக இருந்தாங்க. இது வரைக்கும் தண்டச்சோரா வீட்டில் இருந்தாலுமே காரி துப்பாமல் ஒரு மரியாதை கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவான் அவன் வாழ்க்கையில் அப்படின்னு நம்பி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவன் நம்பிக்கையை காப்பாற்றணுன்ட்டு எவ்வளோ போராடி இப்போ இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வரும்போது யாரை வச்சு இதில் லீடாக போகலாம் அப்படின்றப்போ நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன். ஆனால் எங்கேயுமே உள்ளே சேர்க்கல, பெருசாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல யாருமே எனக்கு வந்து சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நல்ல பழக்கம். அந்த மாநாடு மேலாட அந்த டான்ஸ் டைம்லலாம் நாங்கள் வந்து நல்ல பழக்கம். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷமாக நாங்கள் வந்து பேசினது கிடையாது. பிக் பாஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய பிஹேவியர், அவர் பண்ணுறதுலாம் செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பர்சனலாகவே. சரி, இவர்கிட்ட முயற்சி பண்ணி பார்ப்போம், இவராவது நம்மளை மதிக்கிறாரா, இல்லைனா நீயா போடா வெளியில் அப்படின்னு துரத்திடுவாரா அப்படிங்கிற பயத்தில் தான் வீட்டு வாசல் கதவை தட்டினேன். ஆனால் அவருடைய ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருந்தது. நீ வாடா உள்ளே வாடனார், பாய் ஞாபகம் இருக்கண்ணே, வா அப்படின்னாரு. உள்ளே போனேன், போய் கதை சொன்னேன். கதை சொல்லி முடித்த உடனே அவருடைய வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் ஒரு பயம், என்ன இருந்தாலும் நம்ம கதை நம்மளை சுற்றி பேசும்போது நல்லா தான் இருக்கும், அது வெளியில் போய் சொல்லும்போது தான் எப்படி இருக்கும் ரியாக்ஷன் தெரியும். அது அவர்கிட்ட சொன்ன வரைக்கும் அவருடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அங்கேருந்து வெளியே வரதுக்குள்ளேயே அவர் அந்த கதையை பற்றி நிறைய ஃபோனில் பேசுகிறது, டேய் இது இப்படி இருக்காடா, அது அப்படின்னு அப்படி இருக்குமாடா, செம்மையாக இருந்துச்சுறாது அப்படின்ட்டு அவர் பேசுகிற ஒரு எந்தூனஸ், டேய் வாடா பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே வரும்போது ஒரு தனி தைரியம், இதெல்லாம் கிடைச்ச உடனே இன்னும் ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி டீமை ஸ்ட்ராங் படுத்துறது அப்படின்றப்போ ஹர்ஷவர்தன் ப்ரோ அவர்கிட்ட போய் நின்னேன். இந்த மாதிரி ப்ரோ என்கிட்ட சுத்தமாக இப்போ சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் நான் இருக்கேன், நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அது இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன். கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் கதை சொன்னேன். கதை சொல்லி முடித்தோடனே அவர் ஏஞ்சி நின்று கை தட்டினார். எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சீரியஸாகவே நல்லா இருக்கா ப்ரோன்னு. ப்ரோ உண்மையாகவே நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோன்னு. அவரும் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தார். அவர் வந்து சும்மா கடமைக்கு வரணுமே எல்லாமே அவர் இந்த ப்ராஜெக்டை ஓவராலாக ஃப்ரெண்ட்லி உள்ளே வந்து இதுக்கு சினிமாட்டோகிராஃபி ஒரு நல்லாயிருக்கும் பாருங்கள், இதுக்கு டீமாக இருக்கும் பாருங்கன்ட்டு அவர் சதீஷ் மனோக ப்ரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு பயம் இருந்தது. அவர் பார்த்தோன்னே அவர் எதாவது பண்ணாரா, இல்லை நான் எதுவும் பண்ணல, அப்போ 2 பேர் சேர்ந்து போகும்போது நல்லா வருமா, ஏதாவது ஒருத்தராவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் காப்பாற்றுறதுக்கு நல்லா இருக்குமே கூட இருக்கும்போது அப்படின்னு. நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ண உங்களுக்கு புரியுனாரு. அவர் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சார்.
அது வச்ச உடனே நான் ஆஃப் ஆகிட்டேன். இவரை போய் நம்ம தப்பாக பேசிட்டோமே, பல்லார்ன்ற மூல ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அவருடைய ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் தீபக் எடிட்டர், அவர் வந்து சூப்பராக படத்தை கட் பண்ணியிருந்தார். இது எந்த அளவுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போக முடியுமோ, ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். இந்த படம் வந்து ஒரு ஹாரர் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முழுக்க இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கோம். அது தேட்டரோட அந்த கும்பலாக வந்து அந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட்ஸு கத்துறது, படத்தை பார்க்குறதுன்ட்டு அந்த மூடில் இது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் சீரியஸ் ஹாரர் ஃபிலிமாக அதை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது தேட்டர்ஸ்க்கு வந்துடும். வந்த உடனே எல்லாருமே தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களுடைய கருத்துக்களை ஓப்பனாக சொல்லுங்கள், ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன். நன்றி. இதில் வந்து கௌதம் மேனன் சார் வந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான் சார். ஏன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணி இந்த கதையில் வந்து ஒரு கேரக்டர் அங்கே வரணும், அது எப்படியாவது ஒருத்தர் கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மூல இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம படத்துக்கு அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கு அப்படின்ற மூல யோசிச்சுட்டு இருக்கும்போது ப்ரொடக்ஷனாக தான் ஜீவிதா தான் வந்து அவங்க சைடில் ட்ரை பண்ணாங்க. பட் சார் சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முதல்ல கதை சொல்லுங்கள், அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நடிப்பேன் அப்படின்ற மூலம் தான் சொன்னார். நாங்கள் அடுத்த நாள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நாங்கள் சாரை பார்க்க போயிருந்தோம் நாங்கள் டீமோட. அவர் நரேட் பண்ண சொன்னார், நான் நரேட் பண்ணேன். அவருடைய போர்ஷன் மட்டும் ஒரு வாட்டி ஐடியாவாக ஒரு மொத்த கதையை சொல்லிட்டு அவரோட போர்ஷன் கொஞ்சம் டீட்டெயிலேஷனாக நான் நரேஷன் பண்ணேன். அவர் அது கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்க ஐடியா, ஒரு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி இந்த படத்தில் வராரு அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட சொல்லி அதோடைய ஐடியாலஜி நான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு தான் பயம் ஜாஸ்தியாக இருந்தது. நான் ஒரு புது டைரக்டராக வந்து அவ்வளோ பெரிய டைரக்டராக போயிட்டு நான் ஆக்ஷன் சொல்லும்போது அவர் நடிக்கும்போது நான் அதிக பிரசிங்கத்தனமாக அதை பண்ணுற மாதிரி அவருடைய பார்வையில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்தேன். பட் அவர் அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து பார்த்துட்டு வந்து இந்த ஃப்ரேமில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓகேவா சார் அப்படின்னு நான் கேட்பேன். அவர் வந்து சிரிச்சுட்டு நீங்கள் தானே டைரக்டர், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னுவார். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவரே நடிச்சுட்டு வந்து கூட ஒன் மோர்னு போடணுமா சொல்லிட்டுங்கிறப்போ அவர் எந்த இடத்துலையுமே நான் ஒரு மிகப்பெரிய டைரக்டர், எனக்கு தெரியாதா நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற பார்வை எங்கேயுமே அவர் சைடில் வரல. நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம் சார். சார் அவரு ஒரு வார்த்தை பேசுகிற ட்ரெய்லரில் அது படத்துக்கு அவசியம் வச்சுருக்கீங்களா, இல்லை ட்ரெய்லரில் காட்டினா அதை வச்சு பப்ளிசிட்டி கிடைக்கும், நம்ம படத்துக்கு கூட்டம் போகும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தை? சார் அது அப்படி கிடையாது சார். அது ஆக்சுவலாக வந்து பட ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த டைலாகே வராது, படத்தில் வராது, தேட்டரில் பார்க்கும்போது அந்த டைலாக் வராது. இன்னொரு விஷயம்னா ஷூட் பண்ணும்போது எனக்கு அந்த போர்ஷன் எப்படி தேவைப்படுச்சுன்னா, அது ஏறும்போது அந்த மோட்டர் ஆன் ஆகும், அப்புறம் ஆஃப் ஆகும், அங்கே ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்குங்கிறது அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஸோ நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிக்கணும் சார் அப்படிங்கிறத என்னோட சைடில் நான் கேட்டது. நக்கலாக சிரிப்பு சிரிக்கணும்னா அவர் ஒரு வாட்டி சிரித்தார். பட் இருந்தாலும் எனக்கு வந்து சார் ஒரு ஒன் மோர் போய்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஒன் மோர் பண்ணார். மறுபடியும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. திருப்பி சார் இன்னொரு ஒன் மோர் போகலன்னு மேபி என் மேலே கமெண்ட் ஆகிட்டாரா இல்லை என்னன்னு தெரியல. அடுத்த ஷாட்டில் அவரே வந்து அந்த டைலாக் சொன்னோன்னே எனக்கு ஓவராலாகவே நான் வந்து கௌதமன் சார் படங்கள் வந்து காக்காலேருந்து பார்த்துட்டு வரேன் சார். அவரோட மூடே எப்படி இருக்கும், அந்த வில்லன்ஸ் பேசும்போது ஒரு டே மச்சான் அவனை தூக்கி போடா அப்படியே பண்ணுறா இந்த மூடு தான் அவருக்கு நிறையவே அவர்கிட்ட இருக்கும், அந்த ஸ்லாங்கெல்லாம். ஸோ அவர் அது ஃப்ளோவில் அது சொல்லும்போது மானிட்டரில் பார்க்குற அத்தனை பேருக்குமே டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆகி கை தட்டிட்டோம். எங்களை மீறியே நாங்கள் கை தட்டிட்டோங்க. அவர் அப்படி சொன்ன உடனே சூப்பராக இருந்தது எங்களுக்கு. ஸோ அது கட் பண்ணும்போது அப்படியே உள்ளே வந்துச்சு சார். பட் சென்சாரில் வந்து அது நாங்கள் தூக்கிட்டோம் சார், படத்தில் அது வராது. ஆமாம் சார், அது ஃப்ளோவில் பேசினார். பட் சில இது வந்து ஃப்ளோவில் பேசினா தானே நல்லாயிருக்கும் ஸ்பாட்டில், அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆனது சார் அது. சென்டிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது சார், அப்படி சென்டிமெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம் சார். ரெண்டுமே கலந்து தான் அதில் இருக்குது சார். ஏன்னா என் கதை இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸுன்றது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது இதில் சிலப்பட்ட விஷயங்கள் வந்து எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நடந்தது. அந்த 3:33 டைமுக்குள்ளே வந்து ஸ்லீப் பேரலைசஸ் ஆகிறது அப்படி இப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நடந்தது. அதை பற்றி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது நிறைய பயந்தாங்க. ஸோ அந்த நம்பர் 333 டைட்டிலாகவே கதையாக நல்லாயிருக்கும் இல்லையான்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 333 சேர்த்தா 9 வரும். அது யூனிவர்சல் நம்பர்னு சொல்கிறாங்க. இதை பற்றி பேசுகிறனால சொல்கிறேன் சார். இந்த நம்பர்ஸ் பற்றி நானும் நிறைய ரிசர்ச் பண்ணி அதை பற்றி நிறைய நம்ம கதை சொல்கிறோம் இல்லையா, ஓரளவுக்கு நம்பணும் இல்லையான்றதுக்காக ரிசர்ச் பண்ணதில் அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்த மாதிரி இருந்தது சார். ஸோ ஓகே இல்லை, நான் பிறந்தது 30ஆம் தேதி சார். ஸோ 3. ஸோ என் லைஃப் இத்தனை வருஷமாக வாழ்க்கையில் ட்ரை பண்ணி எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. 33 வயசில் நான் டைரக்டராக மாறுறேன். ஸோ சிங்க் ஆகுது இல்லையா, 3ஆம் தேதி பிறந்தேன், 33 வயசில் டைரக்டர் ஆகிறப்போ 33 படத்தை பண்ணுறதுப்போ ஓவராலாகவே 3 சிங்க் ஆகுது அப்படின்னு 21ஆம் தேதி ரிலீஸ் டேட் சொன்னாங்க. நல்லா இருக்குல்ல போட்டுமே அப்படின்னு விட்டேன் சார். அது எப்படி, அதான் சொல்கிறேனே, பயங்கரமாக நடிப்பார், எப்படி வராமல் இருப்பார். கொடுத்துட்டார் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒன்று. அது வந்து அதுவும் செம்மையாக பண்ணிட்டார். அது அங்கே வந்து கேமரா வைக்கிறப்போ வந்துட்டு யார் அப்போ வந்துட்டு டைரக்ஷன் பண்ணாங்கன்னா வந்துட்டு ப்ரொடியூசர் தான்.
அக்கா வந்து தம்பியை வந்து மிரட்டுறாங்க, இல்லை இன்னும் நீங்கள் நல்லா இல்லை, இன்னும் ஒன் மோர்ன்ட்டு அவங்க வாங்கிடுறாங்க ஒரு வேலை. நான் சொல்லுங்கள். அதான் சார் பண்ணியிருக்கேன் சார். இல்லை அதான் அது ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க பிக் பாஸ்க்கு அப்புறம்? ஆமாம், இதுக்கு பிக் பாஸ் முன்னாடி என்ன வந்துட்டு கதை நடிச்சிருக்கேன், சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்கேன். அது ரொம்ப நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணதில்லை. ஃபுல்லாக கோரியோகிராஃபி அதிலே தான் இருந்தது. ஃபுல்லாகவே கோரியோகிராஃபி, சினிமா கோரியோகிராஃபி அப்படி தான் இருந்தது. பிக் பாஸ் உள்ளே போனதுக்கப்புறம், போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னென்னா நிறைய வந்து அந்த கேரக்டரை பார்த்துட்டாங்க. இவன் பயங்கர ஜாலியாக இருக்கான், ஒரு மாதிரி இருக்கான். அதனால் வந்துட்டு கதை நிறைய வந்தது, நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. பட் அப்போது நான் ஃபஸ்ட்டு படம் வந்து கமர்ஷியல் பண்ண வேணாம், ஜாலி ஒன்று ஃபஸ்ட்டு சீரியஸாக ஒன்று பண்ணுவோம், மாற்றி பண்ணுவோம், அப்படி இருக்கிறப்ப தான் வந்துட்டு சந்துரு வந்து காசு பண்ணேன். ஆனால் நிறைய நல்ல சேஞ்ச், அதுக்கப்புறம் நிறைய சேஞ்ச் வரும். என்னப்பா சந்துரு, நிறைய பேய் படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? சொல்லுங்கள் சார். மாதத்துக்கு ஒரு 5 பேய் படம் வருது. இதில் என்ன யூனிக்காக இருக்கும் தேட்டரில் போய் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க? ஆக்சுவலி இந்த படம் கதை நான் எழுதி இப்போ இது பண்ணலான்றதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, நான் மற்றவங்கள எதுவுமே குறை சொல்ல சார். இதில் என்னென்னா நிறைய இப்போ பேய் படங்கள்னாலே, எங்கள் வீட்டில் பேய் படம்னாலே குழந்தைங்கள ஜாலியாகிடும். பேய் படமா, ஜாலி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நான்லாம் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது பேய் படம்னா பயப்படுவேன். இந்த 13ஆம் நம்பர் வீடு, இந்த முகம், இந்த மாதிரி சில படங்கள் இருக்கு இல்லையா, நம்ம அதை பார்க்கும்போதே ஒரு பயம், லைட்டாக பீதி கிளப்போம் நமக்கு, வா அருகில் வா, அந்த மாதிரி நிறைய படங்கள், ஈவில் டெட், இதெல்லாம் நான் அந்த பீரியடில் பார்த்து பயந்த படங்கள். ஆனால் இன்றைக்கி அதே பசங்க பார்த்தா சிரிக்கிற படங்களாக இருக்குது, நிறைய பேய் படங்கள். எனக்கு என்ன ஆசைன்னா, சரி ரொம்ப நாள் ஆக்சுவலாக ஒரு பியூர் ஹாரர் ஒன்று பண்ணி, அதுவும் ரொம்ப மிஸ் பண்ணோம். அதுக்கான செட்டப் ஆடியன்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்குது. அந்த பேய் படம் மாதிரி காட்டுங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஃபேன்ஸ்க்காக தான் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் சார். கொஞ்சம் இதில் யூனிக்னஸ் என்னென்னா, இதில் அதான் சொல்கிறேன் இல்லையா, மேக்ஸிமம் சாங்ஸு, ஃபைட்டு, காமெடி, இந்த 3மே நாங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டோம். அந்த படத்தில் என்ன அந்த கதைக்குள்ளே போகிறோமோ அது எவ்வளோ சீரியஸாக கொண்டு போக முடியுமோ, அது போர் அடிக்காமல் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்கோம் சார். இதில் இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். நானே தான் வந்து ஹர்ஷவர்தன் ப்ரோ கிட்ட போய் நின்று வாய்ப்பு கேட்டேன், அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. இது அவர்கிட்டே கொடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். கண்டிப்பாக சார், ஏன்னா நான் பிறந்து வாழ்ந்தது இங்கே தான், ஸோ தமிழ் தான், ஸோ நிறைய பண்ணணும்னு ஒரு எய்ம் ரொம்ப வருஷமாக எனக்கு, சின்ன வயசுலேருந்து. தமிழ் இது நான் பார்க்கல சார், அர்ஜுன் ரெட்டி இது. இல்லை அப்படி இல்லை சார், ஏன்னா வந்து நம்ம டேட்டு தானே ஃபுல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தானே போவோம். இப்போ ஒரு நம்ம ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறப்பவே, அக்ரிமெண்ட் போடுறப்பவே, சார் இந்த மாதிரி படம் இருக்கிறப்ப அந்த டேட்டு மட்டும் என்ன, சாங் டேட் என்ன இருக்கும், 3 days 2 days தான் இருக்கும் சாங் டேட்டு. அது மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண, அதுக்குன்னு சாங்ஸ் கொரியோகிராஃபிலாம் நம்ம பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ பிரபு மாஸ்டர் வந்து நிறைய கொரியோகிராஃபி படம் பண்ணுறாரு, கொரியோகிராஃபியும் பண்ணுறாரு, பட்டு படமும் பண்ணுறாரு. அதை தான் சொன்னேன். எனக்கு வந்துட்டு பிரபு மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர் அந்த லைனப்பில் வந்து யாருமே இல்லை, பிஃபோரும் இல்லை, அதுக்கப்புறம் யாருமே இல்லை அவங்களுக்கு அப்புறம். ஆனால் அந்த லைனப்பில் நான் போகணுன்ற மாதிரி தான் எனக்கு. அதனால் அதுக்குன்னு சாங் வந்து பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான், டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான். ஆனால் கண்டிப்பாக சாங்ஸ்லாம் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஓகேண்ணா.